அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ரிஷப லக்னத்துக்கு எந்த திசை சிறப்பளிக்கும் என்பதான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். ரிஷப லக்னக்காரங்களுக்கு சிறப்பை அளிக்கக்கூடிய திசையை பார்த்தீங்கன்னா சூரிய திசை, புதன் திசை. இந்த இரண்டு திசைகள் அற்புதத்தை கொடுக்கும். சூரிய திசை 6 வருடங்கள், புதன் திசை 17 வருடங்கள். இந்த இரண்டு திசைகள் இவர்களுக்கு ஏற்பட்டால் எதுவாக இருந்தாலும் 22 வயசுக்கு மேலே வந்தால் சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ரிஷப லக்னத்துக்கு சூரிய திசையை பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துக்கு 4ஆம் இடமாகிய சதுர்த்தி கேந்திராதிபதியின் திசை இது. லக்னத்தில் பகை பெறுவர் திக்பலம் என்ற வகையில் வலுப்பெறுகிறார். அதனால் இவர் 1, 2, 3, 4, 5, 10, 11 ஆகிய இடங்களில் இருக்கும்போது திசையை நல்ல முறையில் செயல்படுத்துவார். சாரங்களில் வலுவும் மேன்மையும் பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பான பலன்களை ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த சூரிய திசை 6 வருடங்கள் வாழி வழங்கும். 6ல் உள்ள போது நீசம், 7ல் சமவர் அதாவது சமமானவர், 8ல் பகைவர் என்பதோடு அஷ்டமத்தில் சூரியன் நிற்பது 8ல் 1 பாதகத்தை செய்யும். 9ஆம் இடம் ரிஷபத்துக்கு திரிகோணம், நட்பு கிரகத்தின் இல்லம் என்றாலும் பாதகஸ்தானம். 12ல் சமம், 12ல் சமம் என்பதோடு விரயத்தில் சூரியன் மட்டுமல்லாமல் எக்கிரகம் உச்சம் பெறுவது சிறப்பில்லை. எனவே 6, 7, 8, 9, 12 ஆகிய இடங்களில் இருக்கும் சூரிய திசை வலுவான பலன்களை எந்த தசைக்காரர்களுக்கு செய்யாது. லக்ன சுபரின் பார்வை இணைவு சாரம் பெற்றிருந்தால் நல்ல பலனை தரும். ரிஷப லக்னத்துக்கு இந்த சூரிய திசை வந்தால் அற்புதமான பலன்களை தரும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் புதன் திசை ரிஷபத்துக்கு பஞ்சமாபதியும் யோக காரணமாக புதன் திசை 3, 8, 12 ஆகிய ஸ்தானங்களை தவிர மற்ற எங்கிருந்தாலும் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். 2, 5, 10ல் இருப்பது மிகவும் சிறப்பான பலனை தரும். சனியுடன் இருப்பது மிக மிக யோகம். 6ல் இருக்கும்போது பலன்கள் குறையும், ஆனால் முழு அளவும் குறைவதில்லை. லக்ன பார்வைகள் இணைவும் பார்வையும் இருந்தால் மட்டுமே பலன் குறையும்.